வேக மூச்சு எடுத்தவளாக இனியா நெஞ்சை பிடித்துக்கொண்டு விஜயை பார்த்தபடி நின்றாள். அவளைப் போலவே மூச்சு வாங்கியபடி இனியாவை பார்த்தபடி நின்றிருந்தவன், முத்தம் போதுமா இல்ல இன்னும் வேணுமா என்றான் கள்ளத்தனமாக சிரித்துக்கொண்டே. சார் என்றவள் வெட்கத்தோடு விஜயை பார்க்க, காருக்குள்ள என்ன சொன்ன? அவ்வளோ நேரம் குறுன்னு பார்த்ததுக்கு ஒரு முத்தம் கொடுத்துருக்கலான்னு சொன்னல. இப்ப நீ சொன்னது போல முத்தம் கொடுத்துட்ட, ஓகேவா என்றான் சிரித்துக்கொண்டே. இன்னமும் அவன் தந்த முத்தத்தின் உணர்வு அவள் உள்ளத்திலும் உதடுகளிலும் இருக்க அவனை பார்க்க முடியாமல் வெட்கத்தில் தலை குனிந்தாள் இனியா. அதை ரசித்தவன், என்ன இனி வெக்கமா என்றான். அவள் தாடையை ஒற்றை விரல் கொண்டு உயர்த்தியவன் அப்போதும் அவன் முகம் பார்க்க வெட்கப்பட்டு விழி தாழ்த்தியிருந்தவள் முகத்தை ஆராய்ந்தான். சிவந்திருந்த கன்னங்கள் துடித்தன. லேசாக தடித்திருந்த உதடுகள் மீண்டும் அந்த முத்தத்திற்காக ஏங்கியதைக் கண்டு மெல்ல அவளிடம் முன்னேறினான். இருவரின் நெருக்கமும் இனியாவை ஏதோ செய்ய விஜயின் மூச்சு காற்று அவள் முகத்தை உரசவும் கண்களை மேலும் இறுக்க மூடிக்கொண்டு தன் சேலையை இறுக்க பிடித்து கொண்டாள் படபடப்புடன். அதை கண்டதும், ஏன் இனி ரொம்ப பதட்டமா இருக்கியா என்று அவளை விட்டு வேகமாக விலகினான். எங்கே கர்ப்பவதியான அவள் உடலுக்கு எதுவும் பிரச்சனை வந்துவிடுமோ என்று பயந்து. பதற்றமாக இருந்தாலும் விஜயின் நெருக்கத்தை விரும்பிய இனியா அவன் விலகலில் ஏமாந்தவளாய் சலித்து கொண்டு, இந்த நேரத்துல பதட்டப்படுவியாடி மண்டு என்று முனக, அதேதான் நானும் கேக்குறேன். இந்த நேரத்துல நீ பதட்டப்பட்டா அது உனக்கும் குழந்தைக்கும் எதுவும் பிரச்சனை வரக்கூடாது இல்லையா என்றான் அக்கறையாக. ஐயோ சார், நான் அதை சொல்லல. நீங்களே இப்பதான் என்கிட்ட க்ளோஸா இருக்க ட்ரை பண்றீங்க. இந்த நேரத்துல போய் நான் இப்படி என்று அவள் சேலை முந்தானையை திருகிக் கொண்டே இழுத்தாள். நீ ரொம்ப பதட்டப்படுற, இதெல்லாம் புதைக்க வேண்டாம். அதுவும் இல்லாம உனக்கு இப்பதான் 5 மாசம் ஆயிருக்கு என்றான். அதனால என்ன சார், அதான் எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு மல்லிகாக்காவும் பாட்டியும் சொன்னாங்களே என்று அவனை நிமிர்ந்து பார்த்து ஆர்வத்தில் பேசினாள். அவள் அப்படி பேசியதும் புருவம் உயர்த்தி அவளை ஆச்சரியமாக பார்த்தவன் அவள் கையை பிடித்து சுண்டி இழுத்தான். அதில் அவன் மார்பில் மோதி நின்றவள் தலை தாழ்த்தி இருந்தாலும் விஜயின் முகத்தை பார்க்கும் ஆர்வத்தில் விழிகளை மட்டும் உயர்த்தி அவனை பார்க்க, நல்லாவே பார்த்து சைட் அடிக்கலாம். என்ன, இங்க நம்ம 2 பேரும் தானே இருக்கோம் என்று சிரித்தான். உங்களை பார்த்துட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசையாதான் இருக்கு. ஆனா என்று இனியா நிறுத்த, என்ன ஆனா என்றான். உங்க முகம் எப்பயாவது சிரிச்ச மாதிரி இருக்கு, மீதி நேரம்லாம் உர்ரென்னு இப்படி வச்சிருக்கீங்க என்று அவள் முகத்தை உர்ரென்று வைத்து புருவம் இடுக்கி விஜயை போல முகத்தை வைத்து அவனிடம் காட்டினாள். அதை பார்த்து என்று சத்தமாக சிரித்தவன், என் முகம் என்ன அப்படியா இருக்கு என்றான். ஆமா சார் என்றாள்.